ஏற்கனவே நம்ம ஒரு 38 சைஸில் பேக் கட்டிங் பார்த்தோம். அதோட தொடர்ச்சியாக ஃப்ரண்ட் கட்டிங் பார்க்கலாம். இதில் கொஞ்சம் டீட்டெயிலாக ஃபுல்லாக சொல்லணுன்னா கொஞ்சம் வீடியோ லென்த்தாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் அப்படி வேணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோவை லென்த்தாக போடுறேன். இப்போ வாங்க ஃப்ரண்ட் கட்டிங் எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு இதில் ஐடியாவில் போட்டிங்கன்னா சரி, உங்களுக்கு எங்கிட்ட ஜாயிண்ட்லாம் விழுகாமல் கரெக்டாக கிராஸ் வந்து க்ளீனாக இருக்கும். மேலே ஷோல்டர் லைனை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆம்கோல் லைனை அதே மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இது ஃப்ரண்ட்டில் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு அதே அளவு வச்சுக்கோங்க. மேலே மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு உள்ள தள்ளி போட்டுக்கோங்க. மேலே வந்து ஒரு 5 இன்ச்சு இருக்குன்னா கீழே வந்து ஒரு 6 இன்ச்சு இருக்கணும். ஆம்கோல் லைனை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு 5.5 இங்கே ஒரு 6 இன்ச்சு இருக்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டாக லேசாக கொஞ்சம் கிராஸாக கோடு வரும். இது கழுத்தோட உயரம் என்னவோ அந்த உயரத்தை கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. தையல் நீங்கள் போடுற மாதிரின்னா 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி வெட்டிச்சுக்கோங்க. கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதே அளவில் வெட்டிட்டிங்கன்னா மாறிடும். இது வந்து 10 இன்ச்சியும் டாட்டு பிடிக்க 3 இன்ச்சியும் வச்சுக்கிறேன். உங்கள் அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதே மாதிரி நீங்கள் டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 3 இன்ச்சு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். லேசாக ஒரு கம்மியாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து இது 38 சைஸுங்கிறப்போ 9.5 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. இந்த இடத்துல வந்து அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. அதாவது 9.5னா நான் 10.5 வச்சுருக்கேன். இந்த இடத்துல 10 வச்சுக்குவேன். இது வந்து 4 வகுத்துக்கணும். 10ஆல் வகுத்தானோம்னா 3.25 வரும். நான் ஒரு 4 இன்ச்சு தையலில் 1/4 இன்ச்சு போயிடும். இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் டாட் பிடிக்கிறோமோ அந்த இடத்துக்கு மார்க் பண்ணிக்கோங்க. கீழே இடுப்போட அளவு என்னவோ அதில் 4 ஒரு பாகத்தை மார்க் பண்ணிட்டு மீதம் எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே டாட்டுக்கு பிரித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. அந்த வளைவுக்கு ஆம்கோல் ஸ்கேலை வச்சு லைட்டாக ஒரு ஷேப்பாக ஒரு இது வரைஞ்சிக்கோங்க. இங்கிட்ட ஒரு 3/4 இன்ச்சிலேருந்து 1 இன்ச்சுக்கு மேலே போடக்கூடாது. அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இங்கே கழுத்து மார்க் பண்ணிட்டு கரெக்டாக அளவில் வெட்டிக்கோங்க. இந்த கழுத்து வெட்டுறப்போ மட்டும் நீங்கள் தையலுக்கு விட்ருக்கீங்களான்றதை செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அளவில் வச்சு வெட்டிட்டிங்கன்னா அப்புறம் கழுத்து ரொம்ப அகலமாயிரும். அவ்வளோதான். இது இந்த மாதிரி ஒரு தடவை வெட்டி பாருங்கள். ஃப்ரண்ட் கப் ஷேப்பாக அவ்வளோ அழகாக ஷேப்பாக கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங்.